கோவை பீளமேடு பகுதியில் தூய்மை குடிநீர் பணிகளை நேரில் பார்வையிட்ட கவுன்சிலர் அம்பிகா தனபால். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி கோயமுத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டலம் வார்டு எண் 27 பீளமேடு பகுதியில் பல்வேறு சுத்தம் மற்றும் பராமரிப்பு பணிகள் இன்று நடைபெற்றன. அதன்படி பீளமேடு சாந்திநகர் பகுதியில் உள்ள உலக தமிழ்ச் செம்மொழி மாநாட்டு பூங்காவில் நடைபெற்ற சுத்தம் செய்யும் பணிகளை வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பூங்கா தினசரி சுத்தம் செய்ய ஒப்பந்ததாரரிடம் ஆலோசனை வழங்கினார். அதேபோல் பீளமேடு சின்னசாமி அவென்யூ பகுதியில் தினசரி குப்பை சேகரிக்கும் பேட்டரி ஆட்டோ சரியாக வருகிறதா என்பதை அவர் நேரில் ஆய்வு செய்தார். சாலையோர மரக்குப்பைகள் தினசரி அகற்றப்பட வேண்டும் என்றும் தூய்மை பணியாளர்களிடம் கூறினார். மேலும் பீளமேடு பாரதி காலனி பிரதான சாலை, ஸ்ரீ கோபால் நாயுடு மேல்நிலைப்பள்ளி அருகே சூயஸ் குடிநீர் குழாய் உடைப்பு சரிசெய்யும் பணிகளையும் பார்வையிட்ட அவர், மாணவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் வேகமாக பணியை முடிக்குமாக சூயஸ் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். தொடர்ந்து பீளமேடு பூசாரி சாமாநாயுடு வீதி பகுதியில் நடைபெற்ற சாக்கடை சுத்தம் செய்யும் பணியையும் கவுன்சிலர் அம்பிகா தனபால் ஆய்வு செய்து சாக்கடை முழுமையாக சுத்தம் செய்ய தூய்மை பணியாளர்களிடம் அறிவுறுத்தினார்.